ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நகைக்கடன் வாங்க போகிறீங்களா? இல்லை ஏற்கனவே உங்கள் நகை அடமானத்தில் தான் இருக்குதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்திய ரிசர்வ் வங்கி இனிமேல் நகைக்கடன் வாங்க போகிறவங்களுக்கு சாதகமாக பல அதிரடியான மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் அடமானம் வைக்க போகிற அந்த நகைக்கு அதிகபட்சமாக 85% வரலும் கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் நாளைக்கு நகையை திருப்பினதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த நகையை உங்களுக்கு கொடுக்காம அந்த பேங்க் வச்சுருந்தாங்க அப்படின்னா 5000 ரூபா வரலும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் அடமானம் வைக்க போகிற நகைக்கு கடனாக எவ்வளோ கிடைக்கும், தங்கத்தோட விலையை இனிமேல் அவங்க எப்படி கணக்கிடுவாங்க, இதில் உங்களுடைய பாதுகாப்பு உரிமைகள் என்னென்ன, நகைக்கடனுக்கான ஆர்பிஐனுடைய புதிய விதிமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நான் அடமானம் வைக்க போகிற நகைக்கு எவ்வளவு எனக்கு கடன் தருவாங்க அப்படின்றது தான். பாருங்கள், இப்போ நீங்கள் 2.5 லட்சத்துக்குள்ளே கடன் வாங்குறீங்க அப்படின்னா நகையினோட மதிப்பில் 85% வரலும் கடன் கிடைக்கும். அதே நீங்கள் 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே உங்களுடைய கடன் தொகை இருந்தது அப்படின்னா நகையினுடைய மதிப்பில் 80% வரலும் உங்களுக்கு லோன் தருவாங்க. அதே 5 லட்சத்துக்கு மேலே உங்களுடைய கடன் தொகை இருந்தது அப்படின்னா நகையோட மதிப்பில் 75% வரலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். தங்கத்தினுடைய விலையை, அதாவது அதனுடைய மதிப்பை அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கடந்த 30 நாளாக தங்கத்தினுடைய சராசரி விலை எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நேற்று கடைசியாக மார்க்கெட் முடியும் போது அதனுடைய விலை நிலவரம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ இந்த ரெண்டில் எது ரொம்ப கம்மியாக இருக்குதோ அதை தான் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. இப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு லோனு ஃபிக்ஸ் ஆகும். அதனால் தங்கத்தினுடைய மதிப்பு திடீர்னு ஏறினாலோ இறங்கினாலோ இதனால் பெருசாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நான் நகையை அடமானத்தில் வைக்கும் போது அதுக்கான பில்லை கொடுக்கணுமா அப்படின்றது தான். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் தான் நகையினுடைய உரிமையாளர் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை இந்த நகை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, இப்போ அந்த பில்லு எங்கே இருக்குதுன்னே தெரியல, நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. பேங்க் அதுக்கு பதிலாக உங்ககிட்ட சுய உறுதிமொழி படிவம் எழுதி வாங்கிக்குவாங்க. நீங்கள் தான் அந்த நகையினுடைய உரிமையாளர் அப்படின்றதுக்கு இதுவே அத்தாச்சி. இதை வச்சு அவங்க தாராளமாக லோன் கொடுப்பாங்க. அதனால் பில்லு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு லோன் கிடைக்கிறது தடைபடாது. இதில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த நகையை வாங்கினதுக்கான அந்த வருமானம் எங்கிருந்து வந்தது, அதுக்கான ஆதாரம் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் நம்மக்கிட்ட கேட்குமா அப்படின்றது தான் இதில் நிறையா பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு நெக்லஸ்ஸு அல்லது தோடு இல்லை மோதிரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்கன்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதே பல்காக இப்போ 1 கிலோ தங்கத்தை கொண்டு போய் நீங்கள் அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த பேங்க் அதுக்கான ஆதாரத்தை உங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் நகையை அடமானத்தில் வைக்கும் போது அந்த பேங்க்கு அந்த நகைக்கான பியூரிட்டி சர்டிஃபிகேட்டை கட்டாயம் உங்களுக்கு தரணும். இப்போ அந்த பில்லில் அந்த நகையினுடைய மொத்த வெயிட்டு, அது எத்தனை கேரட்டு தங்கம், அதில் கல்லெடை மணிகள் எடையெல்லாம் போக நெட் வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படின்ற விஷயமெல்லாம் கட்டாயம் அந்த பில்லில் இருக்கணும். இப்போ இந்த பில்லை அந்த பேங்க்கு தர மறந்துட்டா கூட நீங்கள் இதை தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு தனிநபர் எவ்வளவு தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு லிமிட் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆபரண தங்கமாக இருந்ததுன்னா அதிகபட்சம் 1 கிலோ வரலும் நீங்கள் அடமானம் வைக்கலாம். அதே தங்க நாணயமாக இருந்ததுன்னா 50 கிராம் மட்டும்தான் உங்களால் அடமானம் வைக்க முடியும். அதுவுமே பேங்க் மூலியமாக வாங்கின தங்க நாணயமாக இருந்தால் அதுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் எக்காரணத்து கொண்டும் சுத்தமான தங்க கட்டியை கொண்டு போய் நீங்கள் அடமானம் வைக்கவே முடியாது. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வட்டியை மட்டும் கட்டிட்டு அசலாக கட்டாமல் கடனை அப்படியே ரெனிவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் அப்படி பண்ண முடியாது. இப்போ ஆர்பிஐ தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லோனுக்கான காலம் முடியும் போது அதுக்கான அசல் ப்ளஸ் வட்டி இது ரெண்டையுமே நீங்கள் முழுசாக கட்டி முடிச்சிருக்கணும். அந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு கடன் தேவைப்பட்டால் அன்னைய தேதிக்கு அந்த தங்கத்தினுடைய விலை என்னமோ அதை வச்சு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இதுதான் ஆர்பிஐ தரப்பில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ரூல்ஸ். இப்போ நீங்கள் வாங்கின அந்த நகைக்கடனை ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்த 7 வேலை நாட்களுக்குள்ளே அந்த பேங்க்கு அந்த நகையை கட்டாயம் உங்ககிட்ட ஒப்படைச்சாகணும். அப்படி அவங்களால ஒப்படைக்க முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா அப்படின்னு சொல்லி
எத்தனை நாள் லேட் பண்ணுறாங்களோ அதுக்கு உண்டான அந்த அபராத தொகையை கட்டாயம் உங்களுக்கு கொடுத்தாகணும். இதுதான் புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ரூல்ஸு. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஏப்ரல் 1, 2026 அப்புறமா தான் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த பழைய நடைமுறையே தான் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் ஆர்பிஐனுடைய சர்க்குலர் அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல். ஆர்பிஐனுடைய விதிமுறை அவ்வப்போது மாறலாம். அதனால் நீங்கள் நகைக்கடன் வாங்குறதுக்கு முன்னாடி எதுக்கும் உங்கள் பேங்க்கை ஒரு வாட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.